ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணுங்க கிட்ட வந்து நல்லபடியாக பேசுவான். அது மற்றவங்களுக்கு ஃப்ளர்ட்டிங் மாதிரியே தெரியுது. நம்ம ஹீரோவா அப்படியே வளர்ந்துட்டான். எப்போவும் நம்ம ஹீரோ பொண்ணுங்கிட்ட அப்படிதான் பேசுவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 11. நீ பேக்கனை எனக்கு சமைச்சுதா, நீ பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ காசு கொடுக்கன்னு சொல்லவும் அந்த பசங்களும் ஓகே சொல்கிறாங்க. தூங்குறதுலேயே அவங்களோட மேஜிக் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ ஹேர்லெஸ் ரேட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கான். தூங்குறதோட எஃபிஷியன்சியை இன்னும் அதிகப்படுத்த நம்ம ஹீரோ சொல்கிறான். கோனா நல்லா டெவலப் ஆயிட்டாலாம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ பார்க்குறாங்க. ஒரு மாதம் ஆயிடுச்சு, மற்ற ஃபேக்ஷன்லாம் இந்நேரம் வந்திருக்கணுமேன்னு ப்ரொஃபஸர் பேசிட்டு இருக்கும்போது கோனான் இருக்கானான்னு அந்த 3 பொண்ணுங்களும் வரவும் இப்போதான் அவன் கிளம்புனான்னு ப்ரொஃபஸர் சொல்கிறான். 3 ஃபேக்ஷன்ல இருந்து பெருசாக சண்டை நடக்க போலியன்னு ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. அவளோட பெர்ஃபெக்ட் ஸ்லீப் கம்பெனியனா அந்த ராட் இருக்கும். நம்ம ஹீரோ சொல்றா எல்லாரும் இன்னுமா அதை அதிகமாக வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹாக்ஸ் வந்துட்டு ஃபயரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஆனால் பேக்கனை சமைக்கிறதுக்கு ஹீட்டோட டெம்பரேச்சர் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தரல. சீக்கிரமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபயர் மேஜிக்கை நான் சமையலுக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லைன்னு சொல்லவும் ஹீட்டோட டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹாக்ஸ் சொல்றான். விண்டை யூஸ் பண்ணி அந்த விண்டை யூஸர் மேலே பறக்கவோ கீழே வளப்பகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு பிடிச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா பறக்க கத்துக்கிட்டா, அதுக்கப்புறம் ஹையா பறக்க கத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். ஹேங்க் எல்லா பேக்கனையும் எரிச்சு வச்சுட்டான். அது எல்லாத்தையும் எரிஞ்சாலும் பரவாயில்ல, நீ உங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுக்கு நடுவில் வச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. நானும் அந்த சாண்ட்விச் சாப்பிட வரலாமா அப்படின்னு செயின்ட் கேட்கறா. ஏன்னா சாப்பாடுக்கு காசு செலவாகாதுன்னு அவ மிச்சப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அந்த பேக்கன் ரொம்ப எரிஞ்சு போயிருக்கு, யாராலையும் சாப்பிட முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு செயின்ட் கஷ்டப்பட்டு அதை சாப்பிடுவோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹேங்க் சொல்றான். ஃபேக்ஷன்ல இருந்து வந்த அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைன்ல நின்று நம்ம ஹீரோவோட தூக்கத்துக்காக வெயிட் பண்ணா. அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோட்ட பேச வருவோம். ஹே லைன்ல வாங்க, நாங்க நிக்கிறது கண்ணுக்கு தரலன்னு பின்னாடி அனுப்பியிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பேசலாம்னு வந்துட்டு இது என்ன புது ஹேர்லெஸ் ரேட் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே அவங்களும் தூங்க போயிருந்தாங்க. நம்ம ஹீரோட்ட பேசணும்னு வந்துட்டு கடைசியில் இந்த 3 பேருமே இந்த வாட்டர் பாலை ரெசிஸ்ட் பண்ண முடியாம போய் தூங்கியிருந்தாங்க. ஃபயரை ப்ரொடியூஸ் பண்றது ஈஸியா இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண சொன்னா ஓகே, டெம்பரேச்சர் எப்படி நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு ஹேங்க் யோசிக்கிறாங்க. அந்த விண்ட் யூசர் ஓரளவு ஸ்டேபிளா பறக்க கத்துக்கிட்டான். சைண்டோ நெக்ஸ்ட் சிசிலா பேட்சை வாங்கி அவளே செடியை வளர்க்க கத்துக்கிட்டா. எனக்கு இன்னுமே புரியல, நாங்க ஏன் பணம் சம்பாதிக்க கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி செயின்ட் கேட்கவும் மேஜிக்கை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸ் பண்ண முடியாதவங்க மேஜிக் யூஸ் பண்றவங்கள டிசீவ் பண்ணி தப்பான பாதை கொண்டு போகலாம், அதுக்கு பணம் தான் காரணமா இருக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சொல்லவோ இப்போ எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு செயின்ட் சொல்றா. ஹேங்கோ ராயாவை என்ன பண்ண போறாங்களான்னு கேட்கவும் கோனான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அவங்கள பத்தி கவலைப்பட தேவையில்லன்னு செயின்ட் நம்பிக்கையோட சொல்றா. ஃபேக்ஷன்ல இருந்து வந்தாங்களான்னு ப்ரொஃபஸர் கேட்டா இல்லையேன்னு செயின்ட் சொல்றா. ஸ்டூடெண்ட்டை ரெக்ரூட் பண்ண போன பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லி ஃபேக்ஷன்ல இருக்கிற மற்றவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதோட லீடர்ஸே டேரக்டா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஃபேக்ஷன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் அட்வான்ஸ்டு கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி அது ஸ்டூடெண்ட்ஸாலே கிரியேட் பண்ணப்பட்டது. எபிலிட்டி, ஹார்மனி, ரேஷனாலிட்டின்னு 3 குரூப் இருக்கு. ஏதாச்சும்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல இருக்கவங்க போது நமக்கு எதுக்கு ஃபேக்ஷன் தேவை நம்ம ஹீரோ கேட்டா. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குலாம் அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் பொண்ணுங்களா இருப்பாங்க, அது நல்லதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸ். ஸோ 1 மாசம் ஆயிடுச்சு, இப்போ வந்திருப்பாங்கன்னு சொல்லவும் எபிலிட்டி, ஹார்மனி, ரேஷனாலிட்டி என்ன பேரோன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கும் பேக்கனை ட்ரை பண்ணி பார்த்தா அது ரொம்ப உப்பா இருக்கு, ஒழுங்கா வேகவே இல்லை. நேற்றுக்கு ஃபுல்லாக என்னதான் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி லீடர் கேட்டா. மன்னிச்சிருங்க, என்னால் அவன் மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ண முடியல, தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களுமே சொல்கிறாங்க. என்ன அவன் மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேக்ஷனோட லீடரும் தனித்தனியாக கேட்குறாங்க. ஜனோன்லியோட ஸ்டூடெண்ட் கிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுதான். கண்டிப்பாக அவன் நம்ம ஃபேக்ஷனுக்கு தான் வரணும்னு 3 லீடரும் இப்போ கிளம்பி போகும்போது பார்த்தா 3 பேரும் இப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. நான் தான் அந்த கோனானை ரெக்ரூட் பண்ணுவேன். 3 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. ஃபைட் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் அவன் கிட்ட போய் கேட்கலான்னு முடிவு பண்ணலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஹாக் சொல்லவும் கருகி போனவன் பேக்கனுக்கு என்கிட்ட காசு எதிர்பார்க்கறான், நியாயமா தெரியலையே நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ரயா வந்துட்டு ஓரளவு பறக்கிறதுக்கு கத்துக்கிட்டான். சுத்தி நம்ம ஹீரோ ஒரு வாட்டர் பபிள கிரியேட் பண்ணி ஐயரா பறந்து கீழே விழுந்தாலும் சேஃபா இருப்ப, கீழே விழுற அளவுக்கு பரா நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பேரன் ஹவுஸ் சேர்ந்தவன் நான் ஒருத்தன் தான் ஜீனியஸ் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஒரு கிணத்து தவளைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு ரயா யோசிச்சுட்டு இன்னும் என் பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சீரியஸா இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோவனை இன்னும் புது நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றான். 3 ஃபேக்ஷனோட லீடரும் ஃபைட் பண்ற சவுண்டு உங்களுக்கு இங்க கேக்குது. அவனுக்கு திறமையான ஸ்கில் இருக்கு, எபிலிட்டிக்கு தான் வரணும்னு ஒருத்தன் சொல்லவும் நல்லா இருக்கு, அவன் ரேஷனாலிட்டிக்கு வரணும்னு அந்த லேடி சொல்றா. அவன் ஹீரோஸ்காரு ஜெனரலியோட ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷனலா யோசிச்சு பார்த்தா அவன் ரேஷனாலிட்டிக்கு தான் வரணும்னு சொல்லவும் இப்படியா 3
லீடர்ஸும் ஃபைட் பண்றாங்க. ஹீட்டை கொடுத்தா கருகிருது, லோ ஹீட்டை கொடுத்தா வேக மாட்டேங்குது, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன சர்ப்ரைஸ் எப்பதான் பண்ண போறியோ, நீ ஒரு ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்னு சொன்னல, இப்பதான் நீ ஃப்ரீ ஆயிட்டியே, ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, ஃபயருக்கு கலர் கொடு, ஸ்மெல்ல கொடு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ப்ரொஃபஸர் கூப்பிடவும் வாட்டர்லயே படியை கிரியேட் பண்ணி டக்கு நம்ம ஹீரோ அங்க போறான். தான் உனக்கு இதை கத்து கொடுத்தாரான்னு கேட்கவும், இல்ல இதே என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சர் கத்து கொடுத்தாங்க, பட் இது லிட்டில் ட்ரிக்ஸ்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். மேஜிக்கை ஃப்ரீயா யூஸ் பண்ணணும், ஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவான்னு ஃபர்ஸ்ட் அவன் கலரை மாத்தி பாக்குறான். அதுக்கப்புறம் ஸ்மெல்ல டைரக்டா அதுக்கு கொடுக்கலாமே, என்னால அதுக்கு ஃபிளேவர்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எக்ஸ்பெரிமெண்ட்னா இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இப்பதான் அவனுக்கு புரியுது. ஹேங்க், நீ வந்து ஹார்மோனியில ஜாயின் பண்றியான்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். இங்க ரேயா கஷ்டப்பட்டு பறந்து கீழே வந்து விழுந்துருந்தான். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட வந்துட்டு விண்ட ஃபோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாத, அதோட ஃப்ளோல போ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்க வந்த அந்த பொண்ணு தான் சொல்றா. அட இன்னைக்கு பேக்கன் நல்லா இருக்கேன்னு செயின்ட் பாக்குறா. பரவாயில்லையா ஹாங்க், சூப்பரா பண்ணிட்டியான்னு ட்ரையா கேட்கறான். இது டிஃப்ரெண்டான மீட்ல ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்னு செயின்ட் சொல்லவோ, இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான், இவ்வளவு ஹனத்தையும் நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்லவும் கேன்டீன்ல போய் விற்கிறாங்க. ஹை குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கு, காசு கொடுத்து வாங்கிடுறான்னு கேன்டீன் ஒன்னரும் சொல்றாரு. செஞ்சு நீ கேன்டீன்ல விற்கலாம், உனக்கு காசு பிரச்சனை இல்ல, அண்ட் நீ பறக்க கத்துக்கிட்ட அப்புறம் கொரியர் சர்வீஸ் பண்ணலாம், அது வழியா காசு பார்க்கலாம் நம்ம ஹீரோ அட்வைஸ் கொடுக்குறான். ஆக்சுவலி ரேஷனாலிட்டில இருந்து என்ன வந்து ரெக்ரூட் பண்ணாங்கன்னு ட்ரையா சொல்றான். என்னவோ ஹார்மோனிக்கு கூப்பிட்டாங்கன்னு ஹேங்க் சொல்றான். செயின்ட்டையும் வந்து எபிலிட்டில இருந்து கூப்பிட்டுருக்காங்க, என்னைய யாரும் வந்து கூப்பிடலையா நம்ம ஹீரோ கேட்டா, உனக்காக அவங்க சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், சண்டை ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, எபிலிட்டியோட லீடர் ஜெயிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் நான் பவன் சொல்லவும், ரெண்டாவது ஹார்மோனி போகும், மூணாவது ரேஷனாலிட்டி போகும், ஃபர்ஸ்ட் யார் போறோங்கிறது முக்கியம் இல்ல, கோனான் யாரை சூஸ் பண்றாங்கிறதுல தானே இருக்கு சொல்லவும், எபிலிட்டியோட லீடர் ஒரு பொண்ணு செலக்ட் பண்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை வச்சு நம்ம ஹீரோவை ரெக்ரூட் பண்ணலான்னு எல்லா லீடரும் முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோ எந்த ஃபேக்ஷன்ல சேரணும்னு ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.